நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் நம்ம 20ஸ்ல பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு நிறைய இம்பாக்ட் கொடுக்கும். நம்ம நிறைய லேர்னிங்ஸ் பண்ணுவோம், நிறைய லெசன்ஸை கற்றுப்போம். ஸோ அப்படி நம்ம லைஃப்பில் நம்மளோட 20ஸ்ல இந்த ஒரு 5 ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணோம்னா அந்த 5 ஸ்கில்லுமே நம்மளோட லைஃப்பில் 20ஸ்ல இல்லாமல் 40, 60ஸ்ல கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்கில்லை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதே மாதிரி மோர் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணோம்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸ்கில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷில் பேசுறது கிடையாது, ஒரு ப்ராப்பரான வேலை பேசுறது. ஸோ கான்ஃபிடென்ஸா பேசுறது. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பரா ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றீங்கன்றதா கம்யூனிகேஷன் சொல்ல முடியும். இந்த கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வாங்க முடியாது, உங்களோட பிசினஸ் கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது, ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது. மூவி எடுக்கிறீங்கனாலுமே அதுல ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த மூவியை ப்ராப்பரா கொண்டு போக முடியும். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ன்றது நம்ம லைஃப்ல எல்லா பார்ட் ஆஃப் ரோல்லையுமே மேஜரா பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ கூட நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனோட நான் இந்த வீடியோ பில்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன்ன்ற ஒரு ஸ்கில் இருந்தாலே உங்களோட லைஃப்ல நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கில் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். நம்மளோட 20ஸ்ல தான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட மணியை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியலன்னா நம்மளோட சேலரி வந்தாலுமே அதை ப்ராப்பராக நம்ம கையில் இல்லாமல் உடனே லூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான வேலை, மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு ப்ராப்பரான எமர்ஜென்சி ஃபண்டிங் ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம், ஸோ தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைச்சி என்னென்னலாம் பண்ணலான்றத ஒரு ப்ராப்பரான ட்ராக் பண்ணி மணியை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போகவே முடியாது. அதுக்கு வந்து மணி மேஜர் பார்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கில் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இல்லைன்னா இந்த கம்யூனிகேஷன், மணி மேனேஜ்மெண்ட் இது எதையுமே நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே செல்ஃப் டிசிப்ளின்ன்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ மார்னிங் உங்களுக்கு என்னென்ன பண்ண போறீங்க, ஈவினிங் என்ன பண்ண போறீங்க, ஒர்க் போறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ரொட்டீனை பில்ட் பண்ணுங்க, ஒரு ப்ராப்பரான செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. ஸோ இது இல்லைன்னா நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு கண்டிப்பா முடியவே முடியாது. பிகாஸ் நம்மளாம் நிறைய பேர் லேசியா இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக்கிங் ஷீட் ரெடி பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின் தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலாகவே இருக்கு தெரியணும். ஸோ நீங்க செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தீங்கனாலுமே உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களோட மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே உங்களால செல்ஃப் கண்ட்ரோலாகவும் செல்ஃப் டிசிப்ளினாகவும் கண்டிப்பா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் மைண்டை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. ஸோ இது நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கில் நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கில். ஸோ நெட்வொர்க்கிங் ஸ்கில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எடுத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நெட்வொர்க்கிங் தேவைப்படும். ஸோ உங்களோட பிசினஸ்ல எல்லா விஷயத்துக்காகவுமே கண்டிப்பா நெட்வொர்க்கிங்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களை சுத்தி உங்களை மாதிரி உங்களோட நீட்ஸ்ல நீங்க எந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்றீங்களோ ஸோ அந்த நீட்ஸ்ல நிறைய நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுங்க. ஸோ அது மூலியமா உங்களுக்கு நிறைய கிளைண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் நீங்க கொடுக்குறப்ப அந்த கிளைண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு நெட்வொர்க் பில்ட் ஆகி இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். ஸ்கில் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கில்லை நீங்க லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புக்கு போகணும், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத முன்னாடியே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கில், எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒர்க் போறீங்கன்னா அது என்ன ஒரு ஃபீல்டாக வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஸோ ஐடி ரிலேட்டட் நிறைய கோர்ஸ், ஸோ கோர்ல நிறைய இருக்கு, இன்ஜினியரிங்ல நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அந்த ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்க ஏஐ ஏரால ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு ஏஐயுமே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது உங்களோட பர்பஸ், உங்களோட நீட்ஸ்க்கு எது தேவையோ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 5 ஸ்கில்லை உங்க லைஃப்ல நீங்க லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் போறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்கில்லை தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்கில் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, Tata, bye bye, see you guys.